தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இது போதுமே, இதை வச்சு நாங்க 4 வாரம் ஓட்டுவோம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. வருகின்ற வழியெல்லாம் பார்த்திருப்பீர்கள், வீதி எங்கும் ஓங்கி ஒலிக்கும் ஒரே பெயர் விஜய் விஜய். டிராபிக்கா யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. நேற்றுதானே தைப்பூசம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று ஒரு தைப்பூசம் வந்து விட்டதா? வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, ஒரு படைக்களமோடு தலைவருக்கு வந்திருக்கிறார். இரியா, முதல்ல பொண்ண வர சொல்லியா. பொதுச் செயலாளர் அவர்களே வருக, வரவேற்புரை தருக. வந்துட்டாருல, இனிமே கலக்குதான். கடந்த 2 ஆண்டுகள் எப்படி நகர்ந்தன என்பது நமக்கே தெரியவில்லை. உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. தளபதி ஆற்றிய மக்கள் நற்பணிகளே இன்று நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தி உள்ளது. இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். மக்கள் நற்பணிகளே. அந்த செயற்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம், ஆனால் அது நமக்கு சேவை. மற்ற கட்சிகள் போல் அவதூறுகளில் நேரத்தை வீணடிக்காமல் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. போடா யாரு முழுக்க முழுக்க எல்லாமே மகன் என்று முழுக்க என் தாயை குறிவைத்து, என் குடும்பத்தை குறிவைத்து, என் பிள்ளைகளை குறிவைத்து எழுதப்படுது. நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு படையாக நாம் வளர்ந்திருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. நன்றி, வணக்கம். போய் தொலை. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வேல்முருகன் குழுவினர். இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. தமிழக வெற்றி கழகம் இப்பதான வருகிறது, தளபதி விஜய் என்ன காலந்தான பிறகுது. மாமா பாடாரு மாமா, நாய் சங்கடப்படுதுல. நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. ஏய் யாரா கோமாளி? ஏய் என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்? தொடங்க விடான்னு சொன்னாங்க. ஏய் ஜோக்கரே. ஆடியோலாம் சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, கொளுத்தி விட்டுருவோமா? ஆரம்பிச்சுட்டாயா, நீ அள்ளி வீசுவானே. 3ஆம் ஆண்டு துவக்க விழா பாட்டு கூத்துமாக இன்றைக்கு பனையூர்ல களை கட்டியது. இதையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இதை டீ கோட் பண்ணி பேசணும்னு நம்மளுடைய தலையெழுத்து. தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். 2 வருஷத்துல கண்ணீரை தொடச்சிருக்காராம். இவர் கண்ணீரை தொடச்சதுனால மக்கள் எல்லாம் கண்ணீர் இல்லாம இப்ப வந்து ரெசார்ட்டுக்கு வர வச்சு கண்ணீரை தொடச்ச ஒரே ஒரு கட்சி நம்மளுடைய பக்காமாஸ் கட்சி மட்டும்தான். அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிட்டாரு. நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு சோம்பேறி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட, கேடு கெட்ட, கேவலமான ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஒரு